Daily. Taste the Daily. என்னையா அது? சார் அந்த ரூம்ல இல்ல சார். நத்திங்களா? இல்ல சார். இங்க அங்க முடிஞ்சது, அங்க பார்த்தாச்சு. சரி மேலே போ. மெதுவா வாங்க. சார் ஸ்டேர் கேஸ். எங்க தெரியல சார். சரி இந்த ரூம் பார்ப்போம். யோ இந்த ரூம்லயும் இல்லையா? என்னையா எங்க போயிருப்பா? தெரியல சார். ஒண்ணுமே புரியலையே. இல்ல இப்போ எனக்கு ஒரு டவுட் சுபாஷ். சொல்லுங்க சார். ஒருவேளை நம்ம இங்க வர்றது தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி இனியோ வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணியிருப்பானுங்களா? இருக்கலாம் சார். ஆமா சார், எனக்கு அந்த டவுட் இருக்கு சார். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. யா இங்க தான் எங்க பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க சார். போனா பிடிச்சிடலாம் சார். விக்ரம் விக்ரம் விக்ரம். பட் எங்க இருந்து? சரி வா ட்ரை. ஓகே வாங்க சார். விக்ரம் விக்ரம். விக்ரம் விக்ரம். சுபாஷ் எனக்கு வர்ற கோவத்துக்கு. சரி வாயா சுபாஷ், இதை விடக்கூடாது. ஏதோ மிஸ் பண்றோயா சார். டென்ஷன் வேணாம் சார், பிடிச்சிடலாம் சார். சுபாஷ் ஆனா இந்த லொகேஷன் கரெக்ட் தானே? சார் கரெக்ட் தான் சார். விக்ரம் விக்ரம். சார் இனியா இனியா மேடம். இனியா ஐயோ இனியா மேடம் நாயகம் போட்டு விட்டா. மேடம். இனியா 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 ஐயோ இனியா மேடம். இனியா எந்திரி. இனியா விக்ரம் வந்திருக்கேன். இனியா விக்ரம் வந்திருக்கேன். இனியா மேடம் மேடம். தண்ணி 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 சுபாஷ் தண்ணி. வரேன் சார். சரி நீ போய் காரு ஸ்டார்ட் பண்ணுப்போம். ஓகே சார். ஓகே. இனியா 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 விக்ரம் வந்துட்டேன். இனியா ப்ளீஸ் கண்ணை தர. இனியா இனியா வந்துட்டேன். இனியா ப்ளீஸ் கண்ணை தர. ஐயோ இனியா இனியா சுபாஷ் கிளம்பலாம். ஓகே சார். என்ன இது?
கண்ணா எடுத்துக்கிட்ட இருந்து போனே காணும். இனியாவுக்கு கட்டம் கட்ட சொல்லி நேரமாச்சு. இந்நேரம் அவளை தீர்த்து கட்டி இருக்கணுமே. விக்ரம் அங்க போகணும், அந்த இனியா செத்து கிடக்கிறத அவன் பார்க்கணும். அதுதான் எனக்கு வேணும். என்னையா இனிய செத்துட்டாளா? எப்படியா எப்படி போச்சு அவ உயிர்? துடிச்சு செத்தாளா சாகரத்தை தெரியாம செத்தாளா? சீக்கிரம் சொல்லு. என்னையா குத்துனியா இல்லையா? ஏய் வாய மூடு. எப்ப பாரு அவளை குத்து இவளை குத்துன்னு என்ன வெறிய தம்ம உனக்கு தூக்கமே வராதா? அவ நம்ம புள்ளைய கொன்னவ. அதுல தாண்டி எனக்கு இப்ப சந்தேகமாவே இருக்கு. யோ என்னையா சொல்ற? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நடக்கிறதெல்லாம் முடிச்சாவே விழுகுதுன்னு. யோ இப்படி என்னையா திடீர்னு குண்டு தூக்கி போடுற? இல்ல வடிவு, நாம யாருகிட்டயோ எதுலயோ ஏமாந்துகிட்டே இருக்கோம். அந்த தீனாவுக்கு விக்ரம் மேல பர்சனலா கோவம் இருக்கு. நம்மள வச்சு அத தீத்துக்க பாக்குறான் அவன். சரியா, எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அப்புறம் என்னையா? கொலகாரனுக்கே கொலையை எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி தர்றியா? அதுல பெரிய கொலகார அந்த தீனா. விக்ரம எப்படி பழி வாங்கணும்னு அவனே இனி அவ கொல்லலாம்ல. ஏன் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட அவனுக்கு தெரியும். அவன் என்னடானா எனக்கு போன் பண்றான். இனி அவன் அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். கட்டி போட்டவங்க யாரு? இந்த தீனா எனக்கே போன் பண்ணணும். கட்டி போட்டவங்க ஏன் இனி அவ கொல்லல? அதுக்கும் மேல அந்த தீனா அவனா வேலை பார்க்கல, அவனுக்கு யாரோ இதுல வழி காட்டுறாங்க. அது யாரு? அவனுக்கு வழி காட்டுறாங்களா? என்னையா சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு ஜட்ஜி வீட்டுக்கு போனப்போ அவன் யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தான். அவங்க சொல்றத வச்சுதான் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். நீ சொன்னியே எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த தீனா நம்மள எதிரியாக்கி வேற யாருக்கோ நண்பனா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இனியா ரகுவை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல ஏதோ பெரிய சிக்கல் இருக்கு, பெரிய சிக்கல் இருக்கு வடிவு. ஏனோ தானோன்னு காலை விட்டோம்னா அது ஆழத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். நாம கவனமா இருக்கணும் வடிவு. ரகு சாவுல பல மர்மம் இருக்கு. அத வச்சுதான் தீனா நமக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இதுல பெரிய சூது இருக்கு வடிவு, பெரிய சூது இருக்கு. அந்த தீனா தான் கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடியா. என்ன கனாயிரம், உன் மனசு சந்தோஷமா இருக்கா? இப்போ உன் மக ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குமே. சொல்லு, டெட் பாடிய எங்க போட்ட? அவ இருந்த இடத்துலயே போட்டியா இல்ல வேற எங்கேயாவது போட்டியா? சொல்லு, நான் போய் கேஸ முடிக்கணும். சார், சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கீங்களே. என்ன கண்ணாயிரம், என்னாச்சு? இந்த பாரு, நீ கொன்னதுக்கு அப்புறம் தான் விக்ரம் அங்க வந்திருப்பான். சார், விக்ரம பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானா? இனி அவன் நான் கொல்றதுக்குள்ள சரியான நேரத்துக்கு விக்ரம் அங்க வந்துட்டான். Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.